கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம மாலை போடுறோம். சார் விரதம் வந்து 48 நாளா, 41 நாளா, 42 நாளா, 40 நாளா, இது பல குழப்பங்கள் மக்களிடம் இருக்கிறது. கார்த்திகை 1ஆம் தேதி வந்து எப்போவுமே கரிநாள் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருக்கோம். சார் கரிநாளில் வந்து எப்படி மாலை போட முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சத்தியமான விஷயம் என்னென்னா, ஐயப்பன் மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வம் என்பதை முதலில் சுவாமிமார்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனுக்கு அஷ்டமி நவமி பார்க்க வேண்டாம், ஐயப்பனுக்கு ராகுகால யமகண்டம் பார்க்க வேண்டாம், ஐயப்பனுக்கு அமாவாசை பௌர்ணமி பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் இன்று கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக, தர்மத்தை ரட்சிக்க தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் இன்றைக்கும் நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தோடு இதை தொடங்குகிறேன். சபரிமலையில் ஐயப்பன் இன்றைக்கும் இப்போவும் உயிரோடு இருந்து தவம் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம் மட்டுமல்ல, சத்தியமோ தான். ஐயப்பன் உயிரோடு சபரிமலையிலே இருக்கிறார், நமக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம்.